ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைகளுக்கான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்டியானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவு நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில கடலையை கருக விடாம கைவிடாம கிளறி விட்டுடுவோம். பாருங்க, நல்லா வறுபடும் போது தோல் எல்லாம் கொஞ்சம் கலண்டு வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுப்போம். நல்லா ஆறவும் கடலையோட மேல் தோலை இப்படி கையால பிசைஞ்சு நல்லா ஊதி விட்டுட்டீங்கன்னா பருப்பு தனியா தோல் தனியா போயிடும். இது மாதிரி செஞ்சு கடலைப்பருப்பை மட்டும் தனியா எடுத்துக்குவோம். எடுத்த இந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடுவோம். மாத்திட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். இப்ப இது கூட 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை தூளாக்கி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுடுவோம். அப்பதான் அரைக்கும் போது சர்க்கரை எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். கிளற விடாம அரைச்சோம்னா சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லாவே மிக்ஸ் ஆகாது. சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். அரைக்கும் போதே மிக்சியோட ஹீட்ல கடலை லேசா ஆயில் விட ஆரம்பிக்கும். அதை எப்படி பார்க்கறதுனா, மிக்சி பிளேடு இருக்குல்ல, அந்த சுத்துற ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கடலையோட மாவு நல்லா கட்டிப்பட்டு நிற்கும். அந்த பக்கத்தில் வரவுமே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கிண்டி விட்டுடுவோம். இந்த கடலைப்பருப்பு மாவை உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அவ்வளோ மாவை கையில் எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சு உருண்டையை செஞ்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உருட்டிக்கிட்டே இருந்தால் நல்லா ஷைனிங்காக லட்டு மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சா டேஸ்டியான பீனட் லட் ரெடி. இந்த பீனட் லட் செய்ய நிலக்கடலை பருப்பும் சர்க்கரையும் மட்டும் தாங்க சேர்த்துருக்கோம். 2 இன்கிரீடியன்ஸுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் சின்னதாக முந்திரி திராட்சை வச்சு டெக்கரேட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிலக்கடலைக்கு பதிலாக எள்ளு வச்சு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சேம் ப்ரிப்ரேஷன் தான். குழந்தைகளுக்கு கடைகளில் நொறுக்கி தீனியை வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.